வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 22 அதிகாரம் 14வது வசனம். அப்போஸ்தலர் 22:14. நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். The God of our ancestors has chosen you to know his will and to see the righteous one and to hear words from his mouth. ஒரு நாள் எல்லாரும் கர்த்தரை சந்திக்க போகிறோம். We are going to meet him. சந்திக்க போகிறோம் என்பது உண்மை. அது கர்த்தருடைய நாள் என்று வேதம் அதிகமாய் பேசி கொண்டிருக்கிறது. அப்ப ஆண்டவரை சந்தித்தான். இந்த வசனத்துல இந்த பவுல் ஆண்டவரை சந்தித்தான் என்பது உண்மை. ஏன் அப்படின்னா வார்த்தை சொல்லப்படுது, நீதிபரரை சந்திக்கிறதற்கு முன்னதாக அவனை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னால் அவன் ஆண்டவரை சந்தித்தான். ஆனால் இவன் ஆண்டவரை சந்தித்தானா இல்லை அவர் இவனை சந்தித்தாரா? அவர் தான் இவனை சந்தித்தார். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவரை மீட் பண்ண அப்படிதானே. நீங்க போய் ஒருத்தரை சந்திச்சாலும் சரி, அவர் உங்களை சந்திச்சாலும் சரி, மீட் பண்ணீங்க, சந்தித்தீங்க என்று சொல்லி அர்த்தம். அப்ப ஆசீர்வாதம் நமக்கு தான். நம்மள ஆண்டவர் சந்திக்கிற அப்படினால் அவருக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி அர்த்தம் அல்ல. அவர் சந்தித்தாலும் சரி, நாம் அவர் சந்தித்தாலும் சரி, அதுக்கு பேர் என்ன? சந்தித்தோம், ஆண்டவரை சந்தித்தோம் என்று சொல்லி அர்த்தம் இல்லையா? அப்படிதான் அவன் தான் சந்தித்தாரு. அப்ப இவன் நீதிபரரை சந்தித்தான் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்ப தொடர்ந்து அதை குறித்து நம்ம பார்ப்போம். கர்த்தர் ஏன் சந்தித்தார்? கர்த்தர் இந்த மனிதனை ஏன் சந்தித்தார் அல்லது தரிசனமானார் இவனுக்கு? ஏன் சிலரை அப்படி சந்தித்தாக வேதம் சொல்லுகிறது? அப்படி நம்மை சந்திக்க மாட்டாரா? நமக்கு ஒரே வாஞ்சியா இருக்கும்ல, பவுலை சந்தித்தார், நம்மளை அப்படி சந்திக்க மாட்டாரா அப்படின்றதான வாஞ்சை நமக்கும் காணப்படுவது இயற்கை. ஏன் கர்த்தர் அப்படி சிலரை சந்தித்தார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வேலைக்கு அவர்களை நியமிப்பதற்காக. இவர்கள் ஆண்டவரை தேடினாங்க என்று சொல்லி அர்த்தம் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த பவுல் தேவனை தேடினான், இந்த இயேசுவை அவன் வாஞ்சித்து தேடினான் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. ஆனால் தேவனை அவன் தேடினது உண்மை. தேவனுக்காக வைராக்கியமாய் செயல்படுகிறேன் என்று சொல்லி அவன் ஓடிக்கொண்டிருந்தது உண்மை. ஆனா he was missing a point. நம்ம பார்த்ததை போல தேவன் ஒருவர்னு தெரிஞ்சிருக்கு, பக்கத்துல இருக்கான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு, இவர் தான் தெரியல. அங்க பக்கத்துல நிக்கிற அவரு தெரியல. he was missing a point. அதே போல இவன் தேவனைக்காகவே சகலத்தையும் செய்கிறேன் என்று சொல்லி வைராக்கியமாய் ஓடிக்கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன். ஆனால் இவர் தான் அவர் என்று சொல்லி அவனுக்கு தெரியல. ஆனால் அவர் இவனை சந்திக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், இவனை பயன்படுத்த போகிறார். இவனை உண்டாக்கினவர் அவர். இவனை குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்கு என்ன பண்ண போறார்? அவர் பயன்படுத்தும் பொழுது அவனை சந்திக்கிறார். அப்ப ஒருவனை சந்திக்கிறதற்கு ஒரு காரணம் உண்டு. அவன் அவரை தேடவில்லை என்று சொன்னால் கூட அவர் சந்திப்பது உண்டு. அப்படி சந்திக்கப்பட்டவன் தான் இந்த பவுல், அவரை தரிசித்தவன். சரியா? இது ஒரு காரியம். அடுத்தது, எல்லாரும் அவரை சந்திக்க முடியும். நீங்களும் சரி, நானும் சரி, அல்லது இனி வருகிற நாட்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள போகிறவன் சரி, எல்லாரும் அவரை சந்திக்க முடியும். நான் இந்த பூமியில இருக்கிறதை குறித்து பேசுகிறேன். ஒரு நாள் எல்லாரும் அவரை பிரத்யட்சமாய் சந்திக்க வேண்டும். அந்த காரியத்தை குறித்து இப்ப பேசல. நம்ம என்ன, அது வருகிற நாட்களில் இப்ப இந்த பூமியில நம்ம அவரை சந்திக்க முடியும் என்பது முக்கியமான காரியம். சில வசனங்கள் சீக்கிரமா அப்படி போலாம். நிறைய வசனங்கள் இருக்கிறபடினால வசனத்தை மாத்திரம் சுட்டி காண்பித்து விட்டு போகிறேன். அதுல இருக்க கருத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. மத்தேயு 7 அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அதுல இந்த தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா? என்ன சொல்றார் ஆண்டவர்னா, அவரை தேட சொல்லுகிறார். அவரை தேடும் பொழுது அவரை அவன் கண்டுபிடிப்பான். இந்த உலகத்துல இருக்கும் பொழுதே உடனே முன்னாடி நின்று அப்படின்றதான அர்த்தத்திலேயே நீங்க எப்பொழுது அந்த காரியத்தை பார்க்க கூடாது. அவர் யார் என்பதை அவன் கண்டுபிடித்து விடுவான். நம்ம பார்த்தோம், வேதபாரகன் சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அவன் அழகா விவேகமாய் பதில் சொன்னான் என்று சொல்லி பார்த்தோம். என்ன சொன்னா, தேவன் ஒருவர் தான் அப்படின்னு சொல்றதை பார்த்து ஆண்டவர் சொல்றார், விவேகமா பதில் சொன்ன, ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. அவன் பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் யாருன்னு தெரியல. ஆனா தேவன் ஒருவர் உண்டுன்னு தெரியும்ல. அதை போல தேடுங்கள் கண்டடைவீர்கள்னா, உண்மையாய் ஒருவன் தன்னை தாழ்த்தி தன்னை சிறுமைப்படுத்தி அவரை தேடும் பொழுது இவர்தான் அவர் என்று தெரிந்து கொள்வான். பாத்தீங்கன்னா, அதுதான் கண்டடைகிற காரியம். அவரை தரிசிக்கிறான் என்று சொல்லி அர்த்தம். சரியா? அடுத்தது,
சங்கீதம் 145:18 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா எல்லாருக்கு அருகிலும் ஆண்டவர் உண்டு, எல்லார் மேலும் ஆண்டவர் உண்டு. எல்லார் மேலும் என்று சொன்னேன் அப்படின்னு சொன்னா எல்லா இடத்திலும் என்று அர்த்தம். ஆனால் அவரை தேடுகிறவர்களையும் ஏற்றுக்கொள்கிறவருக்குள்ளுதான் ஆண்டவர் உண்டு என்று வேதம் சொல்லுகிறதே ஒழிய எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் உண்டு என்று வேதம் சொல்லல. இந்த வசனம் சொல்லுகிறது உண்மையா அவரை தேடுறான்னா அவர் சமீபத்தில் இருக்கிறார் என்று சொல்லி. ஏன் தெரியுமா சொல்லுகிறது? அவனுக்கு மட்டும்தான் தெரியும் தன்னுடைய ஆண்டவர் சமீபத்தில் இருக்கிறார் என்று சொல்லி. எல்லாருக்கு பக்கத்திலேயே ஆண்டவர் உண்டு. அவருடைய கண்களுக்கு மறைவாய் ஒருவன் இந்த உலகத்திலேயோ அல்லது வேற எந்த இடத்துலையுமே ஒரு வேலையும் செய்ய முடியாது. அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அருகில் இருக்கிறார். அவருக்கு மறைவாக ஒன்றும் மறைக்கவும் முடியாது, அவர் அறியாதபடி ஒரு காரியத்தை செய்யவும் முடியாது என்பது உண்மை. ஆனால் யாருக்கு தெரியும் அவர் சமீபமாய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு தெரியும் என்னுடைய கர்த்தர் என் அருகில் இருக்கிறார் என்ற உணர்வை அவன் அடைகிறவனா இருப்பான். யார் தெரியுமா? உண்மையா அவரை நோக்கி கூப்பிடுகிறவன். அடுத்து பாருங்க, மத்தேயு 23:39 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தையை நீங்க குறிச்சு வச்சுட்டு இது என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது, என்ன பொருளை குறிக்கிறது, என்ன என்ன பேசுறாரு இவரு? ரொம்ப வேடிக்கையால இருக்குது. அவரை பார்த்துட்டே இருக்காங்க, என்ன காண மாட்டீங்க அப்படின்றாரு. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் என்னை காணாதிருப்பீர்கள். மாம்ச கண்களால பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அவர் தன்னுடைய வாயில பேசுறதை கேட்டுட்டே இருக்காங்க. ஆனால் சொல்றாரு என்ன உங்களுக்கு தெரியல. இங்க காணாதிருப்பீர்கள் சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இவர் யாருன்னு தெரியல. அதுக்கு என்ன சொல்றாரு அவரு? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும், அதாவது வந்தவர் நான், கர்த்தர் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவும், கர்த்தர் என்று விசுவாசித்து அறிக்கை பண்ணும் அளவும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. அருகிலிருந்து பேசுகிறவரை மாம்ச கண்களால் பார்க்கிறான், ஆனால் அவர் யார் என்று அவனுக்கு தெரியல. என்ன சொல்றார் ஆண்டவர்? நான் வசனத்தின்படி, வேதத்தின்படி, சத்தியத்தின்படி இவர் என்னுடைய கர்த்தர் என்று சொல்லி விசுவாசித்து நீ அறிக்கை பண்ணனா உனக்கு என்ன வெளிச்சம் கிடைக்குதா? அவரை நீ தரிசிக்கிறாய் என்று சொல்லி அர்த்தம். அது வரைக்கும் நீ தரிசிக்கல, ஆனால் இப்ப ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவனாய் ஒரு வெளிச்சம் கிடைக்குது பாருங்களேன். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னை காண்பீர்கள், நீங்கள் என்னை தரிசிக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய அர்த்தத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்க. நேரா அப்படியே பார்க்கிறவன்லாம் அவரை ஏற்றுக்கொண்டான், அறிந்து கொண்டான் என்று சொல்லல வேதம். ஆனால் இன்னைக்கும் அவர் உண்மையாய் தேடுகிறவன், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு அவர் அருகில் இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் யார் என்பதை அவர் காண்பித்து கொடுக்கிறார். பாத்தீங்களா? அவரை அவன் தரிசிக்கிறான் என்று சொல்லி அர்த்தம்.